We are proud to have a leader who inspires and guides us towards excellence. This recognition is a testament to your dedication, leadership and commitment to education. We feel proud to be part of this institution under your guidance. Thank you. பள்ளி நிர்வாகிகள், சக மாணவர்கள், என்னுடைய பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன் உங்களை. It is not an easiest one, and I appreciate the chairman sir and correspondent sir of your reputed institution for conducting ceremony for their faculty what in obtaining best teacher award given by our state government. And moreover, I would like to thank your management for giving me this wonderful opportunity to speak before the students. முதல்ல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடிய பிரேம்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் தமிழ்ல சொல்லுவாங்க, ஈன்ற பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஸோ பெற்றோர்களுக்கு இந்த சமயத்தில் இதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னது சிறந்த இந்த காட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை சிறந்த முறையா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா they are the best student, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன், இதுல இருக்கக்கூடிய விலங்குல எந்த விலங்கு முதல் பரிசை அடிக்கும்? ஆமா, குரங்கு தான் முதல் பரிசு. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த போட்டி சரியான போட்டியா? யானைக்கு மரம் ஏற முடியுமா? புரியுதா? சோ அப்ப அந்த போட்டியே தவறான போட்டி. நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, ஒரு மாணவன் என்னால மேக்ஸ் முடியல, எனக்கு மேக்ஸ் வரல அப்படின்னு யாரெல்லாம் தாழ்வா ஃபீல் பண்றீங்களோ அந்த மாணவர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்ன அப்படின்னா, உனக்கான திறன் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்குன்னு அர்த்தம். சோ யானையால முடியாதது புலியால முடியும், புலியால முடியாதது சிங்கத்தால முடியும், சிங்கத்தால முடியாதது மற்ற விலங்கால முடியும். சோ எல்லாருக்கும் ஒரே திறமை இருக்காது. சோ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதனால மாணவ செல்வங்க, நீங்க உங்களுடைய திறமை என்ன புரியுதா? முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ரியலைஸ் த ஹிடன் டேலண்ட் இன் யூ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட் டு தி வேர்ல்ட். உங்களுடைய திறன் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு நீங்க உங்களுடைய திறனை வெளிப்படுத்துமாறு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. The Kala Bhairavar trustee member, I request our chairman to honor the Chinnasamy sir. ஒரு 15-20 வருஷமா தெரியும், அண்ணா தான் சொல்லுவோம். நான் எங்க பக்கத்துல அந்த பக்கம் பிரேம் சார் உட்காந்துருக்காரு இல்லையா, அவரை பார்த்தா டீச்சர் சொல்ல மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படிதான் நினைச்சேன். ஸோ அவர் ஒர்க் பண்ற ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். எனக்கு தான் பேசி உட்காந்தாரு இங்கிலீஷ் சார், கார்த்தி சார், அவர் என்னோட டீச்சர். அங்கதான் படித்தேன். என்னோட தொல்லை தாங்க முடியாம எங்க அப்பா கொண்டு போய் 11th 12th ஹாஸ்டல்ல போட்டுட்டாரு சார், தேன்கனி கோட்டையில. அங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்கூல்ல பேர் கேட்பாங்கல்ல, உங்க பேர் என்ன, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க, சரி எந்த ஊர்ல வரீங்கன்னு கேட்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் டே. அப்படி எனக்கும் ஹாஸ்டல்ல இருக்கல, எனக்கு பயம். ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல் போறோம். என்னோட கெமிஸ்ட்ரி மிஸ் இருந்தாங்க, மேரி ரோஸ்லைன் அப்படின்னா அவங்க பேர், மேரி ரோஸ்லைன் அப்படின்னு. அவங்க கேட்டாங்க, ரொம்ப சாஃப்டா பேசினாங்க, உங்க பேர் என்னங்க, எங்க இருந்து வரீங்க, 10th என்ன, ரொம்ப சாஃப்ட். நானும் என் ஃப்ரெண்ட் அருள்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான், 2 பேரும் ஒன்னா தான் ஜாயின் பண்ணோம். அவனுக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம், என்னப்பா இவ்வளவு சாஃப்டா ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இப்ப நம்மள கிராமத்துல தான் வரோம், தேங்காய் சேர்த்துல வந்து ஒரு சவுண்ட் கேட்கும்ல, எப்படி இருக்கும், ஒரு சவுண்ட் கேட்கும்ல, என் கிளாஸ் பக்கத்துல அப்படி ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. நான் பாக்குறேன், நம்ம படிக்கிறது காட்டு ஏரியாவில், இங்கடா தேங்காய் பழமே எங்கன்னு சொல்லிட்டு அதான்
அந்த மேரி ரோஸ்ல இருந்து ஒரு கேர்ள் பிளஸ் 2 கேர்ள் தலை ஜடை ரெண்டி பிடிச்சிட்டு பலால கடல்ல அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் நினைச்சேன் மோஸ்ட் டேஞ்சரஸ் டீச்சர்ஸ் 10th படிக்கிற வரைக்கும் மேத்ஸ் டீச்சர்ஸ், 11th 12th வந்தா கெமிஸ்ட்ரி டீச்சர். 2 வருஷம் அந்த டீச்சரை பார்த்தாலே கட 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 நடுங்கும். ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் வாங்க போங்க, அடுத்த டே நாயே என்னடா அப்படின்னா அந்த பில்டிங் ஃபுல்லா கேட்கும். பட் அந்த மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை உடைக்க கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் சாப்பிட்டா இருக்கலாம் அப்படின்னு காமிச்சோட பிரேமண்ணா தான். நான் டீச்சரா போகும்போது ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் வாங்கி நிறைய டைம் எழுதியிருக்கேன். பட் டீச்சரா போகும் முதல்ல என் கையில சாக் பீஸை கொடுத்து போர்டில் எழுத வச்சு என்னையும் ஒரு டீச்சரா உருவாக்கணும். நாங்கள் உட்காந்துருக்கேன் கருணாகரன், எலிமெண்ட்ரி ஸ்கூல் ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். அவர்தான் போர்டு எழுத வச்சு அந்த போர்டு எழுத வச்சு இந்த சென்டர்ல உட்காந்துருக்காரு பார்த்தா எல்லா சட்டையோட அவர் சட்டை பளிச்சுன்னு எடுத்து கொடுத்துருப்பாரு, ரெட் கலரா. டாக்டர் சம்பத்குமார் சார் ஒசூர் குளிர்ல பயங்கரமா நடுங்கும், பிரேமனுக்கு தெரியும். காலையில 6:10 ஸ்கூல்ல இருப்பாரு. இதே ஃபுல் ஃபார்மேட்ல இன்சர்ட் பண்ணிட்டு ஷூ போட்டுட்டு ஐடி கார்டு போட்டு 6:10 ஸ்கூல்ல இருப்பாரு. அந்த மிஸ்ட் கூட போகாது, அந்த பனி சொல்லுவோம்ல அந்த பனி கூட போகாது. எனக்கு ஒரே சேலஞ்ச், எப்படின்னா இவர் வந்து 40 பிளஸ்ல சார் இல்ல இப்பவும் 40 பிளஸ் தான். இப்பதான் ஒரு மனுஷன் 6:10 ஸ்கூல் வராரு இந்த குழுல. அது நைட்டு 10 மணி ஆகும் போறதுக்கு. நாங்கெல்லாம் போய் மேல ஹாஸ்டல் ரூம்ல தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தா ஆபீஸ் ரூம்ல உட்காந்து ஏதாவது எழுதிட்டு இருப்பாரு. நைட் 10 மணி ஆகும் போறதுக்கு. இப்ப நான் இப்ப கூட பார்த்தேனா ஒரு எக்ஸைட்மெண்டோட பார்த்தேனா. நான் நடந்து வர மூச்சு இறக்கி இங்க உங்க ஹாலுக்கு வர்றதுக்கு அவர் எனக்கு முன்னாடி வேகமா நடந்து போறாரு, இங்க நிலாவுக்கு போற மாதிரி. ஸோ அந்த எனர்ஜி நான் என்ன பண்ணேன்னா அவருடைய படிப்பு அவருடைய இதை நான் போட்டி போட முடியாது. அந்த 6:10ங்கிறத 6:05 இருந்துடணும், அவ்வளவுதான். அந்த குழுல 6:05 எந்திரிச்சு போனோம்னா என்ன பண்ணுவாரு, ஆபீஸ் ரூம் சாவி கொடுத்து ஆபீஸ் ரூம் திறக்க சொல்லுவாரு. வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். திரு மோகன் சார் அவர்களையும் திரு கார்த்திக் அவர்களையும் திரு சின்னசாமி அவர்களையும் இந்த காலை நேரத்தில் நான் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல இந்த பள்ளியில் படிப்படியாக உருக்கிக் கொண்டு ஒரு சிறந்த வெளிச்சத்தை வழங்குகிறதோ அது போல தங்களை முழுமையாக உருக்கி அர்ப்பணித்து மாணவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற இப்பள்ளியில் பணியாற்றும் இருபால் ஆசிரியர் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நாளைய உலகின் இன்றைய முடிக்கூட மன்னர்களாக விளங்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சிலருக்கு சண்டை காட்சி ரொம்ப பிடிக்கும். தேட்டருக்குள்ள வந்து உட்கார்ந்தாங்கன்னா முதல் கேள்வி என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் ஃபைட் போயிடுச்சா, போகலன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா என்னுடைய ஆசை நிறைவேறிடும். ஒரு சில பேருக்கு சாங் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் சாங் போயிடுச்சா. ஒன்றே குலமாக, 2 குலதாக, 3 கிளையாக, 4 திசையாக, 5 இலக்கணமாக, 6 குவையாக, 7 ஸ்வரங்களாக, 8 தொகையாக, 9 மணிகளாக 10 பாட்டாய் விளங்கும் என் அன்னை தமிழுக்கு 1000 வணக்கம். Really, I am very proud to be a part of here. My respectable, my role model of my life, Dr. Sambat sir. அதே போல பள்ளிகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஏறத்தாழ 450 பள்ளிகள் செயல்படுகின்றன. கிட்டத்தட்ட 90% பள்ளிகளுக்கு நான் சென்று வந்தவன். நான் பார்த்த பள்ளிகளிலே, நான் சென்று பார்வையிட்ட பள்ளிகளிலே, நான் பெற்ற அனுபவத்தை கொடுத்த பள்ளிகளிலே என் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்த ஒரு பள்ளிதான் இந்த அசோக் மிஷன் மெட்ரிக்.
இப்படிப்பட்ட ஒரு சரித்திர புகழ் பெற்ற இந்த அசோக் மிஷன் பள்ளியை எப்படி வரலாற்றிலே அசோக சக்கரவர்த்தி பெயர் பெற்றாரோ அது போல இந்த பள்ளியின் வெற்றி பயணத்தில் ஒரு சிறந்த பதிவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எனது அருமை நண்பரும் எனது ஆரோக்கிய சகோதரருமான PG Max, welcome on the stage to share few words. தேடிச்சோறு நிலத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வில்வை நினைத்தாயோ என்று கூறிய மகாகவி பாரதியாரை அங்கே இன்றைய தினம் அசோக் மிஷன் பள்ளியில் முதல்வர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள என வாய்ப்பளித்த என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் இப்பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய கல்வியை சிறப்பாக வழிநடத்தியிருக்கும் இந்த பள்ளியினுடைய இருப்போர் ஆசிரியர்களுக்கும் அந்த ஆசிரியர் தின விழாவில் சிறப்பு பெற்ற அந்த மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற இப்பள்ளியினுடைய முதல்வர் திரு பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கத்துடன் கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்கள் நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 விஷயம் கடைபிடிக்கணும். 1 ஒழுக்கம், அடுத்த முயற்சி, கல்வி. இந்த மாதிரி இந்த பாழா போன ஜனங்களுக்கு இந்த மனசை பத்தி ஒண்ணுமே தெரியாத காரணத்தினாலதான் தெரியாது தெரியாதுங்கிறத ஒப்புக்கொள்கிறாயா? ஒப்புக்கொள்கிறேன். தெரியாதுன்னு ஒப்புக்கொள்கிறாய். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படையா? சந்தோஷம் சம்பத்குமார் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் வந்து மைக்கையும் செக் பண்ணி அவனுடைய மைண்ட் செட்டையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு தட்டி கொடுத்து அப்படி வரணும். ஏன்னா என்னுடைய குருநாதர் சொல்வார், மற்றவர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு என்றால் எந்த நேரத்தில் தட்டி கேட்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க தான் டீச்சர்ஸ். அந்த டீச்சர்ஸ்க்கு என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரிகளே, ஆசிரியர்களே, மாணவி மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் முதல் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
செல்வங்கள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். மாதா, பிதா, குரு, தெய்வம். இது மூன்றும் புரிந்து கொண்டால் மிகவும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம். இது மூன்று தான் உங்களுக்கு வளர. இது மூன்றும் உங்கள் தெய்வம். அது பிறகு நீங்கள் தெய்வத்தை கும்பிடுங்கள், வேணாம் என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அவரவர்கள் இதை மூன்றும் புரிந்து கொண்டு நல்ல மாணவி செல்வங்களே, நீங்கள் நல்லதை புரிந்து கொண்டு நல்ல எதிர்காலத்தை பயன்படுத்தி நல்ல ஆசிரியர்களை அவர் அறிவுரையை கேட்டு உங்களுக்கு புரியும்படி நல்லதை கேட்டு அறிந்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள், வெற்றி பெறுங்கள். அதனால் வணக்கம், நன்றி. அன்பான பொன்மொழிகளுக்கு நன்றி. Happy noon to all. years நம்ம ஸ்கூல் ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜூன் மந்த்லேருந்து ஒரே பெருமை என்னென்னா 14 years நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ட்டு. ஸோ அப்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. 15 வருஷம் நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் 4 months நம்மளோட இருந்து நம்ம ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஒரு மாநில அளவில் ஒரு நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு பிரேம் சார் அப்படின்னு. இப்போது மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற முதல்வர் பிரேம் சார் கூப்பிடணும்னு அவர் குருஜி சொன்னதுனால ஸோ பிரேம் சார் அதுக்கு நிகராக பார்க்குறேன். 14 வருஷம் ஒழிச்ச உழைப்புக்கு இந்த ஒரு வருஷம் நம்மளோட இருந்து இப்போ 2ஆம் வருடம் நம்மளோட பயணிக்கிற மாநில நல்லாசிரியர் விருது வாங்கிய மதிப்புக்குரிய பிரேம் சார் அவர்களே, நாங்கள் இந்த ஏன்னா அந்த அளவு 14 வருஷ உழைப்பு பெருமையாக சொல்லி ஆரம்பித்தோம் ஜூன் மந்தில். பட் அதுக்கு நிகர் அதோட ஒரு படி மேலே. ஸோ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நம்ம இந்த அகாடமிக் இயரை கொண்டு போகிறதுல. ஆனால் 2வது இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. சார் சொன்ன மாதிரி அவர்களே நினைக்கணும். ஏன் அப்படின்னா மொத்த எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இல்லை சார் எமோஷனலாக பேசுகிறாரு இருக்க வேண்டாம். லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அப்பா அம்மா லெஜெண்ட்ஸ், குருக்கு குரு லெஜெண்ட்ஸ், நட்பு ரீதியாக வந்திருக்கிற லெஜெண்ட்ஸ், சார் வந்திருக்காங்க சிலர். இவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு வச்சேன். ஸோ எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நம்ம பள்ளிக்கு இங்கே வந்து நம்மளை எல்லாம் ஒரு மரியாதை கொடுத்து நம்மளை மதித்து நம்ம லெஜெண்ட் பிரின்சிபல் சாரை பாராட்ட வந்த எல்லாருக்கும் பெரிய கிராட்டிடியூட், நன்றி சொல்லணும் இல்லையா? அது கண்டிப்பாக பெரிய கைத்தட்டல். எனக்கும் ரொம்ப நன்றி சார். இது எல்லாரும் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க பார்த்தீங்களா? ஒருத்தர் ஜெயிக்கணும்னா ஸ்டூடெண்ட் ஜெயிச்சாலும் சரி, உறவுகளா அப்பா ஜெயிக்கணும், அம்மா ஜெயிக்கணும், யாருன்னா ஜெயிக்கணும். ஒருத்தர் தனியாக ஜெயிக்க முடியாது. அவர் பின்னால் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்றதுக்கு நம்ம ஸ்டேஜ் ஒரு சாட்சி. இங்கே வந்து உட்காந்துருக்காங்க அத்தனை பேரும் முடிக்கணும். அடுத்தது அவரோட நன்றி உணர்வு ஸ்பீச் இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது ஆசிரியர்கள் வர அடுத்தது. ஸோ ஆசிரியர்கள் பார்க்கும்போது நான் ரன் பண்ணதுக்கும் அவர் ரன் பண்ணதுக்கும் லிசா நலபியா. ஓகே. ஸோ ஆசிரியர்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒர்க்கை அவங்களே செய்கிறத நான் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரில், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பரில் பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது அவரும் இருக்காரு, ஸ்டாஃப் இருக்காங்க, அப்போல்லாம் நம்ம ஒர்க் கொடுப்போம், செஞ்சுட்டு வருவோம். இப்போ அவங்கவுங்களே அவங்கவுங்க ஒர்க்கை எடுத்து செய்கிற அந்த ஆட்டோமேஷன், அதாவது தான் தன்னோட வேலை, தன்னோட வளர்ச்சி, நம்ம மாணவர்களுக்கு இந்த மாதிரி வந்து அறிவு கொடுக்கணுன்ற நண்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். தற்போது கௌரவப்படுத்தும் வேளை. I request our Sambat sir to honor
மாணவர்களின் சார் நான் என்னைக்கும் பேசுறது இல்லை சாமி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்கூலுக்கு படிக்க போனா நல்லா படிக்கலாம். ஒசூருக்கு வாத்தியார் வீட்டுக்கு போனா காலையில 7 மணிக்கு போய் என்னடா நேற்று 7 மணிக்கே கிளம்பிடுற அப்படின்னு இருப்பேன். திரும்ப வர்றது 8 மணி 9 மணி ஆயிடும். ஒசூர்ல வாத்தியார் 9 மணி ஆயிடும். ஏண்டா இன்னும் வேலை இருந்துச்சுமா இதேதாம்மா வேலை இருந்துச்சு திட்டுவேன். அப்பயும் பார்த்து வர்றது. ஸ்கூலுக்கு போய் எங்கேயுமே ஃபெயில் ஆகலை. ஒரே கிளாஸ் கூட ஒன்று 10ஆம் வகுப்புல வந்து ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் அவங்க அப்பா ஒரு அடி அடிச்சுதான் அப்பயும் எழுதி படிச்சுன்னு வந்தார். இதில் வந்து படிச்சுட்டு வந்து ஒசூரில் ஒரே வாரம் கூட போயிட்டு இருந்தாங்க. ஒசூருக்கு போய் வெறும் 10,000 தான் சேர்ந்தார். ஸ்கூலுக்கு வெறும் 10,000 தான் போய் சேர்ந்துட்டு நல்ல பிரின்சிபால் வந்து அவருக்கு ஊக்குவித்து பிரின்சிபாலோடவே திரும்புவார். எந்த கோயிலுக்கு போனாலும் பிரின்சிபால் பிரின்சிபால் வர்றாரா எங்க பேருக்கு சொல்லுவான். சித்தா முண்டு பிரின்சிபால் வர்றாரா அப்படின்னு பிரின்சிபாலோடவே திரும்புவான். எங்க கோயிலுக்கு போட்டு ஸ்கூல்லே பார்த்தானா வேற எதுவும் தொழிலே இல்லையா. போனா ஒசூரு இப்ப இந்த ஸ்கூலுக்கு வந்த மாட்டேயா. காலையிலே போயிடுற ராத்திரி 8 மணி வரைக்கும் என்ன வேலை. ரோடு சரியில்லை சுவாமி சீக்கிரம் வந்துடும்ண்ணா அதான் திரும்ப ராத்திரி 8 மணி வந்து எதுவும் தொழில் இல்லையா. ஆமா இதாம்மா தொழில். அவனை காலையில 7 மணிக்கு குடிச்சிட்டு எழுதுறதுக்கு 7 மணி எழுப்பா 7 மணி ஆயிடுச்சு. அவதான் கிளம்பி வந்தாருன்னா இதே தொழிலா இருந்தாரு. அவர் நல்ல தொழிலுக்கு இதே மாதிரி நல்ல மாதிரி இருந்தா சரி. அவ்வளவுதான். வணக்கம். வார்த்தைகளுக்கு நன்றி. Happy New to all. என்ன பேசுறது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கிடைக்கிற. ஏன்னா எப்பவுமே மைக்க பிடிக்கிறப்ப தைரியமா பேசக்கூடிய தருணம் கிடைக்கும். என்ன பேசுறதுனாவது இருக்கும். ஏன்னா என் அப்பா இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் டைம். மேடை ஏற்றி அழகு பார்க்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மகன்களுக்குமே இருக்கும் ஆசை. மகன்களுக்கும் அதில் ஒரு பர்சன்டேஜ் செஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். காலையிலே அம்மா சொல்கிற மாதிரி தான் படிக்கிறப்பவும் சரி வேலைக்கு போகிறப்பவும் சரி அம்மா கேட்கறது முதல் விஷயம் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அவங்க ஃபோன் பண்ணாலும் கேட்குற முதல் விஷயம் அதுதான். காலையில் சாப்பாடு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. சாப்பாடு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு அதுதான். அப்பாவை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் தடுமாறி நின்றனும் அங்கெல்லாம் தோள்படுத்து வழி காட்டினவர். அப்பா அம்மா பேர் ரைட். ஸோ அவங்க உருவாக்கின ஒரு சின்ன பையன் தான்.
எனக்கு பேசுறதுக்கு அந்த அளவுக்கு பாயிண்ட் எடுத்து நல்ல ப்ரிப்பேர்லாம் இருந்தது. ஏன்னா பேசணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டுலாம் வந்தேன். பட் சேர்மன் சார் வந்து அப்பா அம்மா பேச வச்சதுக்கு அப்புறம் பிளாங்க் எம்டி பேஜ் ஆயிட்டு என்ன பேசுறது தெரியாத அளவுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்றுதான், என்னால் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிப்பேன். அந்த அளவுக்கு நம்ம கூட வர்றவங்க நம்மளை விட அதிகமாக மேல் நோக்கி வளரணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா இதை எனக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்தவர் என்னோட குரு டாக்டர் கே சம்பத்குமார் சார். லாஸ்ட் டைம் 4th அன்னைக்கு லீடிங் அந்த 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸ்லேயே அப்பா அம்மா எனக்கு இந்த உலகத்தை காட்டி விட்டாங்க. ஆனா என்னோட குருஜி இந்த உலகத்துல கல்வி அறிவினால எவ்வளவு சாதிக்கலாம், அதனால எத்தனை பேரோட மதிப்பு மரியாதையும் நமக்கு கிடைக்குங்கிறத எப்படி நடந்துக்கணும். எல்லோருமே சொல்லுவாங்க பாசிட்டிவா பேசுறாங்க பாசிட்டிவா பேசுறாங்க. நான் பாசிட்டிவெல்லாம் பேசுற ஆளே கிடையாது. என்ன பாசிட்டிவா மாத்தினவர் என்னோட குரு தான். நம்ம ஸ்கூலுக்கு ஹாப்பி மார்னிங் ஹாப்பி நூன் சொல்றோமோ அதே மாதிரி அந்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே மொத்த பலமும் கிடைக்கும். அதிலிருந்து எடுத்து அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எவ்வளோ பிரச்சனை கொண்டு போவோம். சார்ட்டை கொண்டு போனோம் அப்படின்னா இதுக்கு சிம்பிளாக சொல்யூஷன் கொடுத்தா இருப்பார். நம்ம தான் பெருசாக நினச்சிட்டு இருப்போம் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறது. எனக்கு இன்னைக்கு அப்பாவுக்கிட்ட பயந்தான் இருக்கு. அப்பா சொன்னார்னா பயந்து செய்வேன். அம்மாவிட்ட ரொம்பலாம் வாய் பேசுவேன், ரொம்ப வாய் பேசுவேன். நான் இல்லைன்னா சொல்லக்கூடாது, ரொம்ப வாய் பேசுவேன். இல்லைம்மா முடியாதுமான்னு சொல்லுவேன். ஆனால் அப்பா கிட்ட முடியாதுங்கிறத சொல்லவே முடியாது, அக்செப்டன்சி மட்டும்தான் இருக்கு. பிகாஸ் அம்மா நிறைய பேச பேச நம்ம ஒரு கண்ட்ரோல் லெவல் அம்மா அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்பா அந்த மாதிரி சொல்லவே முடியாது. பயம் இப்பவும் எனக்கு இப்பவும் பயம் தான். ஏன்னா அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல என் லைஃப் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா சொன்னதுல ஒழுக்கம் இருக்குங்கிறது தெரியும், ஆனா அம்மா கிட்ட ஈஸி எதிர்த்து பேசலாம்ல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனா கடைசி நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்கூல் போறேன் டெய்லி ஸ்கூலுக்கு தான் போறேன். அம்மா அப்படி சொல்லுவாங்க டெய்லி ஸ்கூலுக்கு போய் என்ன பண்றேன், லீவே இல்லையா உனக்கு? இல்லைம்மா லீவே இல்லை. சரி வேணாம்மா சாப்பிட்டு நான் ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டேன். என் படிப்புல கேப் விழக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் ப்ளஸ் டூ வந்து இல்லைம்மா நான் இனிமேல் படிக்க முடியாது, ப்ளஸ் வேலை சுச்சுவேஷன், நான் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு மட்டும் சொல்லிட்டு போகிறேன். சரி நீ மட்டும் தனியாக போகாத, அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவார், படிக்கிற குழந்தை வேலைக்கு அனுப்புற வேண்டாம்னு சொல்லிட்டு அண்ணாவை கூட இருக்கிறாங்க. தருமபுரியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்கும். திருப்பூரில் இருக்கிற பனியன் கம்பெனிக்கு மாதம் 6000 சம்பளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி போகிறதுக்காக போகணும். அங்கே போனோட இன்டர்வியூலாம் பண்ணாங்க. சரிங்க நீங்கள் அங்கேயே 3 வருஷம் கான்ட்ராக்ட் அப்படின்னாங்க. அண்ணா வந்து வெளியே சொன்னோம் வேண்டாம் இங்கேயே வேண்டாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி சார். அப்பா வந்து என்னை படிப்புங்கிறது ஸ்டாண்டார். ஒரு நாள் நைட்டு திடீர்னு 9 மணிக்கு வந்தார், கிளம்புப்பா நம்ம ஈரோடு போகணும் அப்படின்னு. ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் நான் படித்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. என்னப்பா படிக்கணும்னு கேட்டார். கெமிஸ்ட்ரி படிக்கணும் பிகாஸ் அப்போ கொஞ்சம் கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதனால் கெமிஸ்ட்ரி படிக்கணும்ப்பா அப்படின்னு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தக்காளி வண்டி போகும், அந்த வண்டியில் ஏறி போகணும். நானும் போவோம். மார்னிங் போயிட்டு அந்த மார்க்கெட்டில் இருக்கிற இடத்துல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக காலேஜ் போகணும். அப்போ மாதவன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார். அப்பாவுக்கு தெரிஞ்சவர். அந்த காலேஜில் போய் கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து மேக்ஸ் குரூப்னா 1500 ரூபா